தீபிகா, அதிமுகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். மாணவர் பருவத்திலிருந்து 35 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுகவோடு இணைந்து எனது வாழ்க்கை பாதை அமைந்தது. அதிமுகவின் வளர்ச்சிக்காக எனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தவன் என்று விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அந்த விலகல் அறிவிப்பு தொடர்பான அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இன்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனை சந்தித்து விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக 62,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். ராஜினாமா செய்வதாக அறிவித்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அதிகாரபூர்வமாக அறிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் உயிருக்கு உயிராய் நேசித்த இயக்கம் வேதனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் நிலையில் உருவாகி இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று அவர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். மனதெல்லாம் தீராத வேதனையை சுமந்தபடி எனது பயணத்தை இனியும் அதிமுகவில் தொடர்வது சரியானதாக இருக்காது என்ற உணர்வோடு இந்த முடிவை எடுக்கிறேன் என்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்து இன்று ராஜினாமா செய்த சி விஜயபாஸ்கர் அறிவித்திருக்கிறார். நான் விலகுவது ஒரு கட்சியில் இருந்து இல்லை, என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தில் இருந்து விலகுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வழிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலையில் கனத்த இதயத்தோடு இயக்கத்திலிருந்து விடைபெறுகிறேன் என்றும் விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அந்த 2 பக்க அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக என்ற இயக்கத்தில் 35 ஆண்டுகளுக்கும் அதிகமாக பயணித்து கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு வரை 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் இன்று அதிமுகவிலிருந்து விலகுவதாக அதிகாரபூர்வமாக 2 பக்க அறிக்கையை வெளியிட்டு அறிவித்திருக்கிறார். இதனால் அவர் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. அந்த இணைப்பு நிகழ்வு என்பது ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ராஜினாமா செய்த அம்பாசமுத்திரம் எசக்கி சுப்பையா, மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார் ஆகியோரின் வரிசையில் விஜயபாஸ்கரும் இப்போது விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை 5வதாக ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரபூர்வமாக விரைவில் இணைய இருக்கிறார். அதற்கு முன்னோட்டமாக அதிமுகவில் இருந்து விலகுவதற்கான அந்த அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். 4 பேர் ஏற்கனவே பதவியை ராஜினாமா செய்த சூழ்நிலையில் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது என்ற வழக்கு நிலுவையில் உள்ள சூழ்நிலையிலும் 5வதாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருப்பது ஒரு சட்ட ரீதியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போது ஆதரவாக அவர்களுக்கு தேவை 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் விசில் சின்னத்தில் தேவை. அவர்கள் வெற்றி பெற்றது 107 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி. ஏற்கனவே இடைத்தேர்தல் 5 தொகுதிகளுக்கு நடைபெற இருக்கிறது. இது தவிர திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளான இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் காங்கிரஸ் கட்சி ஆகியவை அணிதாவி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலும் மீண்டும் அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்தி அறுதி பெரும்பான்மையை பெற்று 5 ஆண்டுகள் ஆட்சியை நீட்டிப்பதற்கான இந்த வியூகத்தில் என்னென்ன சட்ட ரீதியான சிக்கல் இருக்கிறது, அதை எதிர்கொண்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா, 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யுமா, ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்களா, ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடும் பொழுது திமுக கூட்டணியில் இருந்து கட்சி தாவிய விசிக, சிபிஐ, சிபிஎம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகியவற்றின் ஆதரவு நிலைப்பாடு அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு எவ்வாறு இருக்க போகிறது என்றெல்லாம் பல்வேறு விதமான அரசியல் ரீதியான சர்ச்சைகள், சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் தான் சி விஜயபாஸ்கர் என்று ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவின் முக்கிய தலைகளான கடம்பூர் ராஜு, எம்.சி. சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஏற்கனவே தங்களது பதவியை ராஜினாமா செய்த சூழ்நிலையில் மற்றொரு மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான 35 ஆண்டுகள் அதிமுகவில் பயணித்து 4 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அங்கு சுகாதாரத்துறை அமைச்சராகவும் அதிமுக ஆட்சியில் பதவி வகித்து பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே பொறுப்பு வகித்த விராலிமலை விஜயபாஸ்கரும் இன்று ராஜினாமா செய்திருப்பது அதிமுகவில் முக்கியமான பல்வேறு தலைவர்களும் தாவேகாவில் இணையும் அந்த படலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த படலமாக கருதப்படுகிறது. இன்னும் மீதி 2 பேர் இருக்கிறார்கள்.
ஒருவர் சி.வி. சண்முகம், இன்னொருவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் எந்த நேரத்திலும் தங்களது பதவியை ராஜினாமா செய்யலாம் அல்லது தாவேகாவில் இணையலாம், இல்லை என்றால் திமுகவில் இணையலாம். அதனால் இந்த காட்சி மாற்றங்கள் ஆட்சி மாற்றத்தை ஒட்டி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதில் ஒரு கட்டமாக இப்பொழுது விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த கையோடு அதிமுகவில் இருந்தும் விலகுகிறேன் என்று அதிகாரபூர்வமாக அறிவித்துவிட்டார். அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாகவும் அவர் விரைவில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.